ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம வந்து ஏத்திராகமம் புத்தகத்தில் 21 அதிகாரம். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது 7வது வசனத்தை பார்க்க போகிறோம். என்ன இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்துட்டு ஆண்டவர் வந்து 10 கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அதை மீறக்கூடாது என்பதற்காக நம்ம ஒவ்வொரு கட்டளையாக பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கட்டளையை பார்க்குறோம். அது பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏதாவது ஒரு சொல்லிகிட்டே இருப்போம். சத்தியம் ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு? அது மேலே சத்தியம், இது மேலே சத்தியம், ஆண்டவர் மேலே சத்தியம் அப்படிலாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் நீங்கள். ஏன்னா அந்த உலகத்தை படைச்சது நான் தான். நீங்கள் எது மேலே பண்ணாலுமே அது பொய்யாயிடும். அதனால் நீங்கள் வந்து சத்தியம் வந்து என் மேலே எது மேலேயும் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் அதையும் மீறி நீங்கள் பண்ணும்போது என்ன சொல்கிறாருனாக்கா, நான் உங்களை கண்டிப்பாக தண்டிப்பேன். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தண்டனை கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அது மிகப்பெரிய தண்டனை கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாகி நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை தயவு செய்து வீட்டிலே வழங்காதீங்க. அதே மாதிரி அது எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னா, நீங்கள் உண்மையாக பேசி உண்மையாக சிந்திங்க, உண்மையாக யோசிங்க, உண்மையாக பேசுங்க, உண்மையானதை கேளுங்க. என்ன அப்படி நீங்கள் எல்லாமே நீங்கள் உண்மை உங்கள் நடத்தையில் மிகப்பெரிய உண்மையை நீங்கள் கொண்டு வாங்க. உங்களை பார்க்குறவங்க கிறிஸ்துவ பிள்ளையாக பார்க்குற யாவருமே இவன் உண்மையாக இருக்கான், நல்லவனாக இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவன் நம்பலாம், இவன் எது சொன்னாலும் நம்ம கண்டிப்பாக நம்பணும். நம்ம வந்து சத்தியம் கேட்கக்கூடாது, அது மேலே சத்தியம் பண்ணு, இது மேலே சத்தியம் பண்ணு கேட்கக்கூடாது. அவங்களுக்கே கண்டிப்பாக தோணும். ஸோ இந்த 10 கட்டளைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இது வந்து 21 7ஆம் வசனம் பார்த்துட்ருக்கோம். தயவுசெய்து மறக்காமல் இந்த கட்டளையெல்லாம் நீங்கள் கை கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கர்த்தராகிய ஆண்டவர் கொடுப்பார் என்பதை தயவுசெய்து மறக்காதீங்க. நம்புங்க, விசுவாசிங்க, கீழ்ப்படியுங்க. ஓகேங்களா? தசம்பாகன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் தசம்பாகம் கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் 10 ரூபாய் சம்பாரித்து ₹1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக ₹20 கொடுப்பாரே தவிர அது உங்களுக்கு ₹2 கொடுக்க மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளுக்காக இருக்கிறார். நீங்கள் இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, துரோகத்தை நினைக்கக்கூடாது. உண்மையாக நேர்மையாக பர்ஃபெக்டாக நீங்கள் வாழணும். அப்படி வாழ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி வந்துடுங்க உள்ளே. ஏன்னா நீங்கள் வெளியே போயிட்டு கஷ்டப்படுறதை விட நீங்கள் மட்டும் கஷ்டப்பட மாட்டீங்க, உங்களுடைய குழந்தைங்க, உங்களுடைய தலைமுறைகள் அனைவரும் கஷ்டப்படுவாங்க. அது வேண்டாம். அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து உண்மையாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷன், அதாவது உங்கள் குழந்தைகள், பேர பிள்ளைங்களாம் உங்கள் வழியில் ஓகே நம்ம அப்பா தீர்ந்து நான் சொல்லிட்டு பிள்ளையும், நம்ம அப்பா தீர்ந்து சொல்லிட்டு உங்களுக்கு பேரனாகவும் அவனுக்கு பிள்ளையாகவும் இப்படி டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ தயவுசெய்து மறக்காதீங்க. ஆண்டவருக்காக ஆண்டவர் பிள்ளையாக நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பல மடங்கு பெருசாக இருக்கும். தயவுசெய்து மறக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களோட சகோதரனாக இருக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னது நல்லதாக பட்டுச்சுனாக்கா இந்த கமெண்ட்டில் தயவுசெய்து நீங்கள் பதிவு பண்ணலாம். ரொம்ப நன்றி. ஆண்டுடைய பேச்சை தயவுசெய்து கேளுங்க. ஆண்டுடைய பேரை வீணா எங்கேயும் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிறது ஆண்டு பிடித்ததாக இருக்கட்டும். நன்றி. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.